ഹലോ ഫ്രണ്ട്സ്, അസ്സലാമു അലൈക്കും. இன்றைக்கி நல்ல ஸ்பாஞ்சியாக ஒரு கப் கேக் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கப்ஸ் யூஸ் பண்ணியே, அதே போல் ஹீட்டரோ ஓவனோ எதுவுமே யூஸ் பண்ணாமலே ஈஸியாக வீட்டில் இந்த கப் கேக்ஸு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. 2 ஃப்ளேவரில் நான் ரெடி பண்ணுறேன், சாக்லேட் அண்டு வெனிலா ஃப்ளேவரில். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் 1/2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இந்த மெஷரிங் கப்பு வந்து 1/2 கப்புன்ற மெஷர்மெண்ட் கப்பு. இந்த கப்புக்கு 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். அப்போது 1/2 கப்புன்னுள்ளது 8 டேபிள் ஸ்பூனு தான். உங்கள்கிட்ட கப்பு இல்லை அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 8 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதிலேக்கு நான் ஒரு பிஞ்சு சோடா பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது எல்லாம் சேர்த்து நல்லா தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது வந்து வெனிலா கேக்குக்குள்ள ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். இனி வந்து சாக்லேட் ஃப்ளேவருக்குள்ளது, அதுவும் சேம் இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணுறேன். இதுவும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டையெல்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இனி நான் இந்த குக்கரில் தான் இந்த கேக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்கலாம். அதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு கூட வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கர் மூடி இல்லைன்னா வேறு ஏதாவது தட்டு வச்சு கூட ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜாரில் தான் எக்கு பீட் பண்ண போகிறேன். இது வந்து ஏற்கனவே நான் சுகரை பவுட்ரு பண்ணி வச்ச அதே சேம் ஜாரை. இதிலேக்கு நான் ஒரு எக்கு உடச்சி ஊற்றிருக்கு. 1/2 கப்பு மைதாவுக்கு ஒரு எக்கு போதும். இதிலேக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு கூட சேர்த்து ஒரு 10 செகண்ட் வந்து ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நான் வெனிலா ஃப்ளேவருக்காக ஒரு எக்கு மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இதே மெத்தடில் சாக்லேட் ஃப்ளேவருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆகிட்டில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பவுடர்டு சுகரும் சேர்த்துக்கிறேன். இனி இது வந்து ஒரு 10-15 செகண்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த எக்கு மிக்ஸு ரெடி. இதே மெத்தடில் ஒரு எக்கு மிக்ஸு கூட நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாக்லேட் ஃப்ளேவருக்கு. இப்போது இனி இதிலேக்கு நான் வெனிலா ஃப்ளேவருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா ட்ரை இன்க்ரீடியன்ட் மைதா இதிலேக்கு சேர்க்குறேன். இது சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நமக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இனி இதிலேக்கு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வார்ம் மில்க்கு ஆட் பண்ணலாம். கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட கேக் பேட்டர். இப்போ நான் நம்மளோட வீட்டில் இருக்குன்னா நார்மல் கப்ஸ் யூஸ் பண்ணியே தான் இந்த கப் கேக் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கப்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி உங்களை வீட்டில் என்ன கப்ஸ் இருக்கோ அந்த கப்ஸு யூஸ் பண்ணி நமக்கு இந்த கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதிலேக்கு நான் பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு ஒன்று உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இனி பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட உங்களுக்கு டைரெக்டாகவும் பேட்டர் ஊற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் பட்டரு இல்லைங்க ஆயில் ஏதாவது ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஊற்றிடுங்க. பட்டர் பேப்பர் வச்சிங்கன்னா நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதிலேக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா கேக் பேட்டரு ஒரு 1/2 எல்லா கப்பிலேக்கும் சேர்த்து கொடுக்குறேன். 1/2 சேர்த்தா போதும். ஏன்னா பேக் பண்ணும்போது இது நல்லா பொங்கி வரும். அதனால் 1/2 சேர்த்து கொடுத்தா போதும்.
ഇതേ മെത്തേഡിൽ നമുക്ക് ചോക്ലേറ്റും ஃப்ளேவரில் கேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நான் குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கேன். குக்கர் இல்லைன்னா நார்மல் எந்த பாத்திரத்திலும் நமக்கு செய்யலாம். அடிக்கட்டியில் ஒரு பாத்திரத்தில் தான் செய்யணும். இப்போது இதை வந்து டேப் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ப்ரீ ஹீட் பண்ண வச்சா அந்த குக்கர்லேக்கு நான் இந்த கேக் மிக்ஸ் எடுத்து வைக்கிறேன். இது இப்படி வைக்கும்போது குக்கரில் ஓரத்தில் டச் ஆகாமல் வைக்கணும். எல்லாம் வச்சு நான் ஒரு நார்மல் மூடி வச்சே தான் இது மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஒன்று பேக் பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் தான் ஸ்டவ் வைக்கணும். இப்போது இந்த டைமில் நமக்கு சாக்லேட் ஃப்ளேவர்லலாம் கேக் ரெடி பண்ணி எடுக்கலாம். இதுக்காக சேம் மெத்தடில் நான் எக்கு பீட் பண்ணி எடுத்துருக்கு. அதிலேக்கு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதிலேக்கு ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்க்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே சேம் மெத்தடில் பேக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். வெறும் 10 நிமிஷம் போதும் நமக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு. இப்போது 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கேக்கு இது திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா பேக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஒன்றும் ஒட்டாமலே வந்திருக்கு. இது கூட அதே மாதிரி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ எனக்கு 25 மினிட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ இது நமக்கு கை வச்சு இப்படியே இந்த பேப்பர்லேருந்து இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பேப்பர் வச்சா இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கும். இப்போது உங்களுக்கு ஓரோ ஸ்டவ்விൻ്റെ சூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இந்த கேக் பேக் ஆகின டைமு. அதனால நீங்கள் டைம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கேக்குன்ற ஒரு ஸ்மெல்லு வருന്ന டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மள கிச்சன் 2 ஃப்ளேவரில் உள்ள கேக்கும் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நான் இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி கவரெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இது நான் அந்த பெரிய கப்பில் செஞ்ச கேக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இது அந்த சின்ன கப்பில் ரெடி பண்ணது நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாக நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு எல்லா மிக்ஸிங்கும் ரெடி பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் பசங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. Thank you.